ஹே லெஜண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யுவா. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, கரூரில் நடந்த விபத்து குறித்து சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாவேகா தரப்பிலிருந்து பல கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. லைக் மற்றும் ஷேர் பண்ணி வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ வீடியோவில் போய்டுவோம். முதலாவதாக தாவேகா தொண்டர்கள் தாவேகா இரண்டாம் கட்ட தலைமையிலிருந்து ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. அந்த கிடுக்குப்பிடி கேள்வி என்னென்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விபத்துக்கு காரணம் தாவேகா தலைவர் விஜய் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இரவு 7 மணிக்கு தான் வந்து கரூரில் வந்தார். ஸோ அந்த காலதாமதே வந்து இந்த விபத்துக்கு முழு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அங்கே ஆணித்தனமாக வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த நம்ம விர்ச்சுவல் வாரிஸ்லாம் அவரோட ஃபோட்டோ போட்டு ஃபேக் நியூஸ், நாங்கள் 3 மணி முதல் 10 மணி வரை தான் வந்து அஃபிஷியலாக பர்மிஷன் வாங்கியிருக்கோம், நீங்கள் எப்படி வந்து 12 o'clock வந்து வரேன்னு சொன்னேன்னு சொல்லிடுறீங்க, இது வந்து பொய்யான கருத்து, சிபிஐ வந்து இதை தீர விசாரிக்கணும், இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பொங்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பொங்கலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க போகிறோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸு, அதாவது இரண்டாம் கட்ட தலைமையிட சொல்லாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்வர் ஸ்டாலினோட ஃபோட்டோ, அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபோட்டோவை போட்டு ஃபேக் நியூஸ்னு போட்டுட்டு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பர்மிஷன் வாங்கினாங்களே லெட்ரு, அது மணி டு 10 மணின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அந்த லெட்டரோட காப்பியை போட்டு இங்கே பாருங்கள், அஃபிஷியலாக நாங்கள் வந்து 3 to 10 தான் வந்து வாங்கியிருக்கோம், எங்களோட தலைவரும் வந்து 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டார் சொன்னாங்க. வித்தின் டைமில் தான் வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம், வித்தின் டைமில் 8 மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ அதனால் எங்கள் மேலே தப்பு இல்லை. இவர் வந்து பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்காரு, இவர் மேலே வந்து சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் மேலே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சிபிஐயில் கேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்தில் போட்டுட்ருக்காங்க. ஓகே, இதை நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். அந்த ட்விட்டரோட ஸ்னாப்ஷாட்டை நான் அட்டாச் பண்ணிட்டு பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்காருன்னு நீங்களே படித்து தெரிஞ்சுங்க. அவர் போட்டிருக்கிறது இது ஃபேக் நியூஸு, இதில் இருக்கிறது வந்து டிவிக்கே வந்து அஃபிஷியலாக பர்மிஷன் வாங்கின லெட்டரோட காப்பி, அதை போட்டிருக்காரு பாருங்கள். இதோட நம்ம பின்னாடி பார்ப்போம். பார்த்துட்டீங்களா? இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து அஃபிஷியலாக 3 to 10 தான் வாங்கியிருக்கோம், அதே மாதிரி எங்கள் தலைவரும் வந்து 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டார், அதாவது வித்தின் லிமிட், அதாவது 3 to அந்த பஃபர் 10 to பஃபர் லிமிட்டில் வந்து எங்கள் தலைவர் ரீச் ஆகிட்டார். அவரோட உரையாடலை முடிச்சுட்டு அவரும் ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ நாங்கள் வித்தின் லிமிட்டில் தான் பண்ணோம், எங்கள் மேலே தப்பு இல்லை, நாங்கள் அஃபிஷியலாக வாங்கியிருக்கோம் லெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அஃபிஷியல்னா என்ன, பர்மிஷனாக என்ன, ஃபஸ்ட்டு அந்த ஐயா விர்ச்சுவல் வாரியர் தற்கொலை வாரியருக்கு வந்து நான் புரிய வைக்கணும். அதாவது முதல்வர் ஸ்டாலின் வந்து அந்த சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 3 to 10 வந்து தாவேகா தலைமையில் இருந்து அஃபிஷியலாக பர்மிஷன் கேட்டிருக்காங்க, நாங்களும் வந்து 3 to 10 வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் சோஷியல் மீடியாவிலே பேட்டி கொடுக்குற இடத்துலையும் ஆன்லைனில் இவங்களோட அறிவிக்கிற தளத்துலையும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12 மணிக்கு கரூரில் வந்து விஜய் வருவார், அதனால் மக்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியோட வீடியோவும் நான் இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. கரூரில் மதியம் 12 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து வருவார், உரையாற்ற வருவார் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் கொடுத்துருக்காரு. இந்த நியூஸை பல டிவிகே டீம், அதாவது ஐடி விங்ஸ், அவங்க எல்லாருமே கரூரில் 12 மணிக்கு தான் அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே வச்சில் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து 3 to 10 தான் வந்து பர்மிஷன் வாங்கினோம், 7 மணிக்கு வித்தின் லிமிட்டில் வந்தோன்றாரு. 3 o'clock to 10 o'clock தான் பர்மிஷன் வாங்கினீங்க, ஆனால் உங்களோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியாலையும் பேட்டிலையும் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கரூருக்கு 12 மணிக்கு வந்து விஜய் வருவார்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, காலையில் 10 மணி 9 மணிலேருந்தே கூட்டம் கூட ஆரம்பித்து 12 மணிக்கெலாம் ஃபுல்லாக டைட் பேக்கடாக ஆகிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இன்னும் நீங்கள் காலதாமதமாக 7 மணிக்கு வரீங்க. 7 மணிக்கு வந்தால் இன்னும் மக்கள் சேர்ந்து அதாவது காலேஜ் பசங்க, ஸ்கூலு எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரொம்ப டைட் பேக்கட் ஆகிடுச்சு. ஸோ இதான் அங்கே நடந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் சொல்கிறாரு. வாரியர்ஸ், அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன சொல்ல வரீங்க அஃபிஷியல்னு, இவங்க வந்து 3 to 10 o'clock வாங்கினாங்க இல்லையா லெட்ரு, அதுதான் வந்து அஃபிஷியல் லெட்டரான். இவங்க வந்து பேட்டிலையும் அந்த மீடியாலையும் இந்த ஆன்லைனில் வந்து 12 o'clock வருவாருன்னு சொன்னது வந்து அஃபிஷியல் கிடையாது. ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வாங்கின பர்மிஷன் லெட்டரை நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து இதுமாரி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து 3 to 10 வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம், அதனால் நீங்கள் 3 to 10 வந்துருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த இடத்துல போஸ்ட்டும் பண்ணலை, எங்கேயும் வந்து அறிவிக்கலை. அது பேர் அஃபிஷியல் லெட்டரே கிடையாது. யாருன்னா வந்து போலீஸோ இல்லை அடுத்த யாரோ ஒரு ஹையர் அதிகாரியோ வந்து இந்த இடத்துல ஏன் கூட்டம் நடத்துறீங்கன்னு உங்களை கேட்டால், நாங்கள் தகுந்த பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கோம், அதனால தான் கூட்டம் நடத்துகிறோன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் வந்து அந்த பர்மிஷன் லெட்ரு, அதுதான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நடத்தலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி, அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அது பேர் வந்து அஃபிஷியல் லெட்ரு கிடையாது, அது பர்மிஷன் லெட்ரு. ஆனால் அஃபிஷியல்ன்றதுனா
உங்கள் தரப்பிலிருந்து சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஊடகத்திலேயோ நீங்கள் இத்தனை மணிக்கு வராரு, இத்தனை மணிக்கு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது பேர் தான் அஃபிஷியல். ஏன்னா உங்கள் தரப்பிலிருந்து உங்களோட தலைமையிலிருந்து ஒரு இந்த டைமில் வராங்கன்னு சொன்னால் அது பேர் தான் அஃபிஷியல். எது அஃபிஷியல்னு புரிஞ்சிங்கன்னா தற்குறி வாரியர்ஸ். என்ன தான் சொல்கிறேன்னு புரியல. நான் என்ன நினச்சேன், நீங்கள் அடிமட்ட அதாவது தொண்டர்கள் தான் வந்து தற்குறியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். அங்கே இருக்க தலைமையுமே வந்து தற்குறியாக தான் இருக்குது. தற்குறி வாரியர்ஸ் இதில் வந்து புரிஞ்சுங்க அஃபிஷியல் எது, பர்மிஷன் லெட்டர் எதுன்னு. அஃபிஷியல்னால் நீங்கள் சொன்னது தான் அஃபிஷியல். ஏன்னா புஷி ஆனந்த்ன்றவர் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர், அவர் தான் அஃபிஷியல். அவர் எதனா ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அஃபிஷியல் வேர்ட்ஸு. இதுதான் அஃபிஷியல். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க.